நான் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஃபாரின் கண்ட்ரிஸ் பற்றி இங்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் வந்து உடஞ்சி போயிடுச்சு, இல்லை ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா உடனே வந்து தூக்கி போட்டு புது பொருள் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்கல ஜாலியாக தான் இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, அதை தான் பண்ணுறாங்க மக்கள். இங்கே ஏதாவது ஒரு பொருள் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிப்பேர்லாம் பண்ணாமல் அதை வந்து தூக்கி போட்டு வேறு பொருளே வாங்கிடுறாங்க. அது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள லேபர் காஸ்ட் தாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே அந்த பொருளோட விலையே ஒரு $50 $60 தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த லேபருக்கு கொடுக்குற காஸ்ட் இருக்குது இல்லையா, அது வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டில் வந்து ஒரு லாக் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் ஆகலை, அதை உள்ளே கூடி பூட்டிட்டோம். அதை வந்து அன்லாக் பண்ணணும். இப்போ வந்து லாக் ஸ்மித்தை கொண்டுட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த லாக்கோட காஸ்ட்டே $25 தான். ஆனால் அந்த லாக்கை அன்லாக் பண்ணுறதுக்கு அவர் கேட்டது வந்து $150. ஏன்னா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணாலே $150 வி ஹேவ் டு பே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அவங்கள தான் அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா அந்த லாக்கை உடைக்கும் போது டோரை உடைச்சிட்டோம்னா இன்னும் காசு ஆகுமேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே வந்து ஒரு டிஷ்வாஷராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜோட ஃப்ளாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த பொருளோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணாலே பண்ணிடலாம். பட் ஆனால் அந்த லேபரை கூப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசன். இங்கே வந்து ஹேண்டிமேன் ஒர்க்ஸ்லாம் தெரியாதவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லேபருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வந்து புதுசாகவே அந்த பொருளை வாங்கிடலான்னு சொல்லிட்டு புதுசாகவே வாங்கிடுவாங்க. சம்டைம்ஸ் எனக்கே இதெல்லாம் யோசிக்கும் போது, நம்மலாம் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் வந்ததுக்கு பேசாமல் இந்த ஹேண்டிமேன் ஒர்க்கு 4 விஷயம் கற்று வச்சுருந்தோன்னா உருப்படியாக பிரயோஜனமாக இருந்திருக்குமே அப்படின்லாம் தோணியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.